ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சாதம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒன் பாட் ரைஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஒரே பாத்திரத்தில் நம்ம ஒரு குக்கரில் வைக்கிறதுக்கு பேர் தான் ஒன் பாட் ரைஸ். இதில் நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு கீரை சாதம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகமும் ஒரு 10 மிளகும் எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 பூண்டு பற்கள் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பூண்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கீரை சாதத்துக்கு ஆட் பண்ணுறது. இப்போ இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பூண்டு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய பல்லாரி எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விடணும். இது நல்லா கண்ணாடி பதம் வரக்கூடிய அளவுக்கு இது வதக்கினா போதும். ஒரு சண்டே அன்னைக்கு நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஒன் பாட் ரைஸ்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்லா சூடாக நம்ம கீரை சாதம் செய்யும்போது ஜஸ்ட் ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடாகவும் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டா கூட நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தக்காளி சின்னதாக 2 தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது குயிக்காக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு சிட்டியை உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கலந்து விடணும். இந்த தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகணும். அதனால தான் நமக்கு கீரை மட்டுமே நமக்கு முழுசாக இருக்கணும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழைவாக வெந்துட்டுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் லேசாக வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வருது. அந்த பூண்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கினோட அந்தளவுக்கு ஒரு வாசம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட. நமக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை கிடைச்சா கூட இப்படி ஒரு ஒன் பாட் ரைஸ் செஞ்சு கொடுங்க. குழந்தைகளும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் இந்த கப்புக்கு 1 கப் அரிசியும் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். மொத்தம் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நான் 3 மடங்கு தண்ணி வைக்கேன். அதனால் 4/2 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ நான் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு புளித்தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 4/2 கப்பு தண்ணி புளித்தண்ணியும் இந்த நார்மலாக உள்ள வாட்டரும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், குக்கரில் ஒரு 10 மினிட்ஸில் இது நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக வேலையும் குயிக்காகவே முடிஞ்சிடும். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு கொதி வந்துட்டு இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம்.
நம்ம வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி பருப்பு ஆட் பண்ணோம்னா குயிக்காக நமக்கு வந்து குக்கரில் வந்து விசில் வந்துடும். அதனால் நம்ம எப்போவுமே நம்ம வந்து குக்கரில் ரைஸ் வைக்கும்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து அரிசியெல்லாம் போடுங்க. இப்போ வந்து துவரம் பருப்பையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் இதில் வந்து ஒரு 1.5 கைப்பிடி அளவு நான் வந்து முருங்கைக்கீரை வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். கடைசியான நேரத்தில் நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணால் போதும். நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். அரிசி பருப்பு கீரை எல்லாமே செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த 1 பாட் ரைஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அது வர வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குக்கர் மூடி வந்து திறந்துட்டேன். இங்கே பாருங்கள் நல்லா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு தான் முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிசம் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிக்கிற கரண்டியை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். இப்போ இதிலேயே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து 2 சாம்பார் வெங்காயத்தை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வந்து பொன்னிறமாக ஆகணும். இந்த ஸ்டேஜில் 2 காஞ்ச வத்தல் நான் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது இப்போ எல்லாமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டுட்டு இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது 2யுமே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து அப்படியே வந்து அந்த கீரை சாதம் மேலே வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த தாளிசம் வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா வேணால் கொஞ்சம் நெய் விட்டு கூட நீங்கள் வந்து தாளிசம் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளையும் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா கமகமன் மணக்க நம்மளுடைய 1 பாட் ரைஸ் கீரை சாதம் ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.